அல்லாஹ்விடம் மட்டுமே நீங்கள் துஆ செய்யுங்க. கால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிபு லக்கும். அல்லாஹ் சொல்றான், மனிதர்களே நீங்கள் அல்லாஹ்விடம் மட்டுமே உங்களுடைய உதவியை கேளுங்கள். அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்க்கக்கூடியவனாம் கேட்கக்கூடியவனாம் இருக்கிறான். இன்னல்லாஹ ஸமீஉம் பஸீர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அல்லாஹ்வை அன்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த அற்ப படைப்புகள்கிட்ட நீங்க துஆ செய்யாதீங்க. மிஸாலுன் அம்ஸாலுக்கும். நீங்க யாருக்கிட்ட போய் துஆ செய்றீர்களோ, யாரிடம் நீங்கள் சுஜூத் செய்கிறீர்களோ, யாரிடம் நீங்கள் உதவி தேடுகிறீர்களோ, எந்தெந்த தர்காக்கெல்லாம் நீங்கள் போகிறீர்களோ, எந்தெந்த விக்கிரகங்கள்லாம் நீங்கள் கும்பிடுகிறீர்களோ, இது எதுவும் உங்களை பலனளிக்காது. உங்களுக்கு எந்த பலனும் கிடையாது. மிஸாலுன் அம்ஸாலுக்கும். அவர்கள் உங்களை போன்றவர்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பலகீனமும் அவர்களுக்கும் இருக்கு. அவர்கள் நான் படைத்த ஒரு படைப்பு. அந்த படைப்பை நீங்கள் வணங்காதீர்கள், படைத்த என்னை வணங்குங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், இப்படி எல்லாம் செய்யணும், கந்தூரி எடுக்கணும், அதை பண்ணணும், உருஸ் எடுக்கணும், அப்படி எடுக்கணும், இப்படி எடுக்கணும். இந்த அவுலியாக்கு அந்த சக்தி இருக்குது, அந்த அவுலியாக்கு இந்த சக்தி இருக்குது. இவருக்கு பிரத்யேகமாக இதை கேட்டா அவர் கொடுத்துருவாரு. குழந்தை பாக்கியமா அங்க போங்க, வேலை இல்லையா இங்க போங்க, மனசுல அமைதி வேணுமா அங்க போங்க. இப்படி பிரிச்சு பிரிச்சு அவர்களிடமெல்லாம் இதெல்லாம் இருக்குன்னு நினைச்சு போறாங்க. ஆனா இல்லன்னு அல்லாஹ் சொல்றான். மன அமைதி வேணுமா அல்லாஹ் கிட்ட வாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய, அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய, அல்லாஹ்விடம் துஆ செய்யக்கூடிய, அல்லாஹ்வுக்காக கண்களை நனைக்கக்கூடிய, கண்ணீர் விடக்கூடிய அந்த உள்ளத்துக்கு தான் நாங்கள் அமைதி கொடுப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய பாவங்கள் இருக்குதா நான் மன்னிக்கிறேன். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ. நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பேன்னு சொல்றான். நீங்க துஆ செய்யணுமா என்னிடம் வாங்கன்னு சொல்றான். உங்களுக்கு உதவி தேவையா என்னிடம் வாங்கன்னு சொல்றான். நீங்க நெருக்கடியில் இருக்கிறீர்களா என்னிடம் வாங்கன்னு சொல்றான். குர்ஆன்ல எத்தனை ஆயத்துகள் இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் நீங்க யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ் கிட்டே உதவி தேடுங்க, வேற யார்ட்டையும் கேட்றாதீங்க. நாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இவ்வளவு மார்க்க வழிகாட்டுதல் இருந்தும் கூட அல்லாஹ் கிட்ட கையை தூக்கி துஆ செய்யாம அந்த மரணித்த நபரிடம் நாம துஆ கேட்டோம் சொன்னா நம்மளுடைய துஆக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும். அவருடைய வசீலத் ரொம்ப முக்கியமானது. எங்க இருக்கு குர்ஆன்லன்னு சொன்னாலும் எங்க இருக்கு? ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? இந்த குறிப்பிட்ட நபர், இந்த குறிப்பிட்ட அவுலியா இப்படியான பவர்ஃபுல்லானவர், அவருக்கு எல்லாமே தெரியும், அவருக்கு நாளை நடக்க போறது தெரியும், முன்னாடி நடந்தது தெரியும், நான் சொர்க்கம் போவானா நரகம் போவானாங்கிறது தெரியும், எனக்காக அவர் சிபாரிசு செய்வார். இது மாதிரியான எந்த ஒரு ஆதாரமாவது குர்ஆன் சுன்னாவுல இருக்குதா? இமாம் அபு ஹனீஃபா, இமாம் அஹ்மத், இமாம் ஷாஃபிஈ, இமாம் மாலிக், இந்த 4 இமாம்களும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஜ்மஈன், இந்த 4 பேரும் என்னைக்காவது அப்படி சொல்லியிருக்காங்களா? ஏதாவது ஒரு புத்தகத்துல அப்படி காட்ட முடியுமா? தர்காக்கு போங்க, உங்களுடைய தலையை வைங்க, நீங்க சுஜூது செய்யுங்க, அதுதான் உங்களுக்கு மேன்மையை தரும் எங்கேயா சொல்லியிருக்காங்களா? அப்படி செஞ்சு காட்டியிருக்காங்களா? இல்லையே.